ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜேஎஸ்ஆர் அகாடமியில் நம்ம டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அது ஒவ்வொரு கொஸ்டினில் இருக்கக்கூடிய அந்த 25 மேக்ஸ் கொஸ்டினை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? டெய்லி ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பராக நம்ம பார்த்துட்டு வரலாம். ரீசெண்டாக நமக்கு லாஸ்ட்டாக எந்த கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூனியர் அனலிஸ்ட் இன் தி ட்ரக்ஸ் டெஸ்டிங் லெபார்டரி இன் தமிழ்நாடு மெடிக்கல் சபார்டினேட் சர்வீஸ். சரிங்களா? இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய அந்த 25 மேக்ஸ் தான் எடுக்க போகிறோம். அதாவது டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் மென்டல் எபிலிட்டிங்கிறது நீங்கள் குரூப் 1 எடுத்தாலும், குரூப் 2, குரூப் 4, அதுக்கு அடுத்து இருக்கிற எக்ஸாம் இல்லை அதுக்கு மேலே இருக்கிற எக்ஸாம், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அதில் மென்டல் எபிலிட்டியில் வரக்கூடிய அந்த 25 கொஸ்டினுக்கு சேம் சிலபஸ் தான். அதனால் நம்ம இருக்கிற எல்லா கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து அதில் இருக்கக்கூடிய 25 கொஸ்டினை பார்த்தாலே போதும். சரிங்களா? அதனால் இது வேறு எக்ஸாம், இது சிலபஸ் வேறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே திங்க் பண்ணாதீங்க. நீங்கள் எந்த கொஸ்டின் வேணாலும் எடுத்து பாருங்கள், சிலபஸ் சேமாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இதோட கொஸ்டின் பேப்பர் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வித் ஜெனரல் ஸ்டடீஸ்னு இருக்குல்ல, இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் இருக்குது. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு காமிக்கிறதுக்காக இது பண்ணோம். சரிங்களா? 176லேருந்து 200 வரைக்கும் லாஸ்ட் 25 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் எபிலிட்டி தான் இருக்குது. சரிங்களா? இதை நம்ம லைனாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து இருக்குது, நம்பர் சிஸ்டம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னிய தேட்டர். சரிங்களா? ஒரு தேட்டரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரோஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 20 சீட் இருக்கலாம். சரிங்களா? டோட்டலாக 30 ரோ இருக்குது. ஓகேங்களா? அந்த 30 ரோவுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, லாஸ்ட் ரோவில் எத்தனை சீட் இருக்கும் அதுதான் கொஸ்டினில் கேட்குறாங்க. ஒவ்வொரு ரோவுக்கு அடுத்ததும் இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் 20 சீட்னா செகண்ட் ரோவில் 22 சீட்டு, அப்புறம் 24 சீட்டு. சரிங்களா? அதில் தான் ஈச் சக்சஸிவ் ரோ கண்டெய்ன்ஸ் 2 அடிஷ்னல் சீட். சரிங்களா? ஒவ்வொரு வரிசையும் 2 எக்ஸ்ட்ரா சீட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் 20னா செகண்ட் ரோவில் 22, அப்புறம் 24. இப்படியே போயிட்டே இருக்குது. லாஸ்ட்ல இந்த லாஸ்ட் சீட்ல இந்த ரோவில் எத்தனை சீட் இருக்கும் அதுதான் கொஸ்டின்ல கேட்குறாங்க. சரிங்களா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த எல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எல் ஈக்குவல் டு என் வச்சு போட்டுக்கலாம். என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி பிளஸ் 1. இந்த ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? இதுல இருந்தா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல் கண்டுபிடிக்க போறோம். எல்கான ஃபார்முலா இதுல இருந்தா எழுதியிருப்பாங்க. எல் ஈக்குவல் டு என் மைனஸ் 1 இன்டூ டி பிளஸ் ஏ. இதுதான் வந்து டைரக்ட் ஃபார்முலா. சரிங்களா? இப்போ என்னோட வேல்யூ என்னன்னா 30. டோட்டலா 30 ரோஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ என் ஈக்குவல் டு 30. அதுக்கு அடுத்தது டி என்னன்னா 2 சீட்ஸ் தானே ஒவ்வொரு, இது வந்து கூட்டுத்தொடர் வரிசை மாதிரி. சரிங்களா? ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, 2 சீட் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது டிஃபரன்ஸ், காமன் டிஃபரன்ஸ் எவ்வளோனா 2. அதுக்கு அடுத்தது ஏனா ஃபர்ஸ்ட் நம்பர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னா 20, ஏ ஈக்குவல் டு 20. சரிங்களா? இப்போ நம்ம எல் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணலாம். எல் ஈக்குவல் டு என்னோட வேல்யூ என்ன 30. 30 மைனஸ் 1 இன்டூ டி 2 பிளஸ் ஏவோட வேல்யூ என்னன்னா 30. சரிங்களா? இதை சால்வ் பண்ண நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 30 மைனஸ் 1னா 29. 29 இன்டூ 2 போட்டிங்கன்னா சரிங்க 30ல 20. ஃபர்ஸ்ட் நம்பர் ஏ வந்து 20 தானே, 13 எழுதினா 20. சரிங்களா? So 20. 29 இன்டூ 2 வந்து 58 பிளஸ் ஒரு 20 ஈக்குவல் டு 78. சரிங்களா? அப்போ அந்த ரோவில் இருக்கக்கூடிய அந்த 30th ரோ லாஸ்ட் ரோவில் 78 சீட் இருக்கும். அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 177. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 cube 2 cube 3 cube plus etc n cube, அதனோட வேல்யூ 8281. தென் ஃபைண்ட் 1 plus 2 plus 3 plus etc n. சரிங்களா? இதோட ஃபார்முலா என்னன்னு நமக்கு தெரியும். இதோட ஃபார்முலா என்ன, n into n plus 1 divided by 2. இதனுடைய ஃபார்முலாவும் தெரியும். ஒரு கன்சிக்யூட்டிவ் கியூ நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணும்போது அதுக்கான ஃபார்முலா என்னன்னா, இதே ஃபார்முலா எழுதி ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து 8281. சரிங்களா? நமக்கு தேவையானது என்ன, n into n plus 1 divided by 2. அப்போ இந்த ஸ்கொயரை ஈக்குவலுக்கு அந்த சைட் கொண்டு போனால் ரூட்டாக மாறும். சரிங்களா? அப்போ n into n plus 1 divided by 2 equal to root of 8281. சரிங்களா? root of 8281 ஓட வேல்யூ தான் இந்த n into n plus 1 by 2. அதுதான் வந்து இதனுடைய வேல்யூ. சரிங்களா?
ஸோ நம்ம இப்போ இதோட ரூட் வேல்யூ நமக்கு தேவை அப்படின்னா இந்த 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒன்று தான் சரிங்களா. ஸோ நம்ம அதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா இந்த 4 ஆப்ஷன்லயும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த முழுமையான எண், அதாவது அந்த 90 80 இதுக்கெல்லாம் நமக்கு ஸ்கொயர் வேல்யூ ஈஸியாக தெரியும். இப்போ 90 ஸ்கொயரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 90 ஸ்கொயர் சரி 9 ஸ்கொயரோட வேல்யூ மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். 9 ஸ்கொயர்னா 81 81. ஸோ 0 வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணும்போது 2 டைம் 0 எழுதிக்கணும். கியூப் பண்ணீங்கன்னா 3 டைம் 0 எழுதிக்கணும். ஸோ அப்போ 8100. இங்கே என்ன இருக்கு 8281. அப்போ 8100க்கும் 281க்கும் பக்கமாக தான் இருக்கு. அப்போ கண்டிப்பாக வந்து 91 தான் இதனுடைய ஆன்சராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 8281க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்து பாருங்க 91 டைரக்டாக கிடைக்கும் சரிங்களா. இப்போ இதுவே 80 ஸ்கொயரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 8 ஸ்கொயரோட வேல்யூ 64 ஓகேங்களா. ஏன்னா இந்த 8 ஸ்கொயரோட வேல்யூ அடுத்து இந்த 0 வந்து ஸ்கொயர் பண்ணும்போது 2 டைம் 0 எழுதிக்கணும். 6400 சரிங்களா. 8281 6400க்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்போ இந்த 81 கண்டிப்பா வராதுன்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் கான்செப்டாக யூஸ் பண்ணி மைண்ட் கால்குலேஷன்லையும் போடலாம். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 178. இந்த ஏபிசிடி நான் முன்னாடி எழுதி வச்சுட்டேன். ஸோ இது எப்படின்னு பாருங்க ஓகேவா. ஸோ இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ ஒரு ஆல்பபெட் லெட்டர் இருக்கு, அடுத்து ஒரு ஆல்பபெட் லெட்டர் இருக்கு, நடுவில் ஒரு நியூமரிக்கல் லெட்டர் இருக்கு, நம்பர் இருக்கு சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இசட்டு அப்புறம் எக்ஸ் அப்புறம் வி. ஸோ இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ இசட்டுக்கு அப்புறம் எக்ஸ், எக்ஸுக்கு அப்புறம் வி, விக்கு அடுத்தது என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க டி ஓகேங்களா. ஸோ அடுத்து டிக்கு அடுத்தது ஆர். ஸோ எல்லாமே ஒரு லெட்டர் விட்டு விட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆருக்கு அடுத்து பி. அப்போ அடுத்தது என்ன லெட்டர் வரும்னா பிலேருந்து ஒரு லெட்டரை விட்டுட்டு வந்தீங்கன்னா என் வரும். ஸோ அப்போ அடுத்த லெட்டர் கண்டிப்பாக என் சரிங்களா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, நம்பரை லாஸ்ட்ல பார்த்துக்கலாம். அடுத்து வந்து செகண்ட் லெட்டர் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஏவுக்கு அடுத்து டி யூஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ ஏவுக்கு அடுத்து டி, 2 லெட்டரை விட்டு தாவி போயிருக்காங்க. அடுத்து டிக்கு அடுத்து ஜி. ஸோ டிக்கு அடுத்து ஜி, ஜிக்கு அடுத்து ஜே, அப்போ ஜேக்கு அடுத்தது எம் வரும். அடுத்தது எம்முக்கு அடுத்தது 2 லெட்டர் விட்டு பி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பிக்கு அடுத்து 2 லெட்டர் விட்டோம்னா நமக்கு எஸ் கிடைக்கும் சரிங்களா. ஸோ அப்போ எஸ் தான் வந்து அடுத்த லெட்டர். ஸோ நீங்க இதை இந்த இங்கிலீஷ் லெட்டர்ஸ் கண்டுபிடிச்சாலே நம்ம ஆன்சர் இதில் போட்டிருக்கலாம். ஸோ இங்கே என்ன எஸ்ன்ற இருக்கிற காம்பினேஷன் இந்த ஏ ஆப்ஷன் மட்டும்தான். சப்போஸ் ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாத்துலேயும் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ எல்லா இடத்துலையுமே என்எஸ்ன்னு கொடுத்துட்டு நடுவில் இருக்கிற நம்பரை மாற்றி விட்டுருவாங்க, இல்லை ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ நமக்கு இப்போ நம்பர் எப்படி வந்திருக்குன்னு தெரியணும் ஓகேவா. ஸோ நம்பர் வந்து பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு 1 இருக்கா. செகண்ட் நம்பர் வந்து பாருங்க 1 into 1 plus 1 இந்த காம்பினேஷன்ல வந்திருக்கும். ஸோ 2. அடுத்தது 2 into 2 plus 1 சரிங்களா. ஸோ இதனோட வேல்யூ என்னன்னா 6. ஸோ 6. அடுத்தது 6 into இங்க 2 3 plus 3. ஸோ இதோட வேல்யூ 21. அடுத்தது 21 into 4 plus 4 இதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 88. அடுத்தது 88 into 5 plus 5 இதனோட வேல்யூ 445. அடுத்தது 445 into 6 plus 6 இதனோட வேல்யூ 2676 வரும் சரிங்களா. ஸோ அப்போ என்னக்கும் எஸ்ஸுக்கு நடுவில் 2676 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கும். ஆப்ஷன் ஏ. ஸோ இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. அடுத்த கொஸ்டின் இங்கிலீஷ் லெட்டர் வச்சு தான் இருக்குது. ஸோ அதனால இது தெரியுற மாதிரி இப்படி வச்சுக்கலாம் நம்ம ஓகேவா. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஜேவுக்கு அடுத்து இசட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கடுத்து கேஎக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஐவி யூஸ் பண்ணியிருக்காங்க, நடுவில் விட்டுட்டு ஹச் ஆர் அப்புறம் எம் பி. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிலீஷ் லெட்டர் என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஜேங்கிறது 10th லெட்டர் சரிங்களா. ஸோ ஜே வந்து 10th லெட்டர். அடுத்து கேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 11th லெட்டர். அடுத்து ஐங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 9th லெட்டர். அடுத்து ஹச் வந்து பார்த்தீங்கன்னா 8th லெட்டர். எம் வந்து 13th லெட்டர் சரிங்களா. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ 10 9 நடுவில் 1 விட்டுட்டு 8 ஓகேங்களா. அப்போ இது எப்படி வந்திருக்கும் இங்கே 12வது லெட்டர் வந்திருக்கும். ஸோ 11 12 13 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருப்பாங்க. ஸோ 12th லெட்டர் அப்போ என்ன எல் ஓகேங்களா. அடுத்தது லாஸ்ட்ல இருக்கக்கூடிய இங்கிலீஷ் லெட்டர் என்னன்னு பார்க்கணும். ஸோ இசட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் எக்ஸ். ஸோ இசட்டு எக்ஸ். அடுத்து எக்ஸுக்கு அடுத்து வி. ஸோ இசட்டுக்கு அடுத்தது எக்ஸ், எக்ஸுக்கு அடுத்து வி ஓகேங்களா. ஸோ விக்கு அடுத்தது ஏதோ ஒன்று விட்டுருக்க, இங்கே நடுவில் என்ன வருதுன்னு தெரியல. ஸோ அதுக்கு அடுத்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரெக்டாக இங்கே வராங்க.
அடுத்து ஆருக்கு அப்புறம் பி. சரிங்களா? ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நடுவில் ஒரு லெட்டரை விட்டுட்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ நடுவில் இங்கே என்ன வரும்னா டி வரும். ஓகேங்களா? ஸோ எல் டீன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 2 ஆப்ஷன் இருக்கு, எல்லும் டியும். அப்போ நமக்கு நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ நம்பர் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? 2, 4, 7, நடுவில் டேஷ், அப்புறம் 16, அப்புறம் 22. சரிங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ 2 கூட +2 பண்ணியிருக்காங்க, 4 கூட +3 பண்ணியிருக்காங்க. அப்போ 7 கூட அடுத்தது +4 பண்ணோம்னா 11 வரும். 11 கூட +5 பண்ணால் 16 வருது. 16 கூட +6 பண்ணால் 22 வருது. அப்போ நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னா 11. சரிங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் டி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 180. சரிங்களா? ஸோ 2 டைஸ் வந்து ரோல் பண்றாங்க. 2 பகடையை வந்து ஒரே டைம்ல உருட்டுறாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா 2 பகடையிலும் ஒரே முகமதிப்பு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி, அந்த வாய்ப்புகள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ப்ராபபிலிட்டி கூட கேட்கல, எத்தனை வாய்ப்புகள், எவ்வளோ சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் நம்பர் ஆன் போத் டைஸ் எவ்வளோ சான்சஸ் இருக்கு? 6 சான்ஸ் தான் இருக்கு. என்னன்னா 1,1 வரலாம், 2,2 வரலாம், 3,3 வரலாம், 4,4 வரலாம், 5,5, 6,6. சரிங்களா? ஸோ டோட்டலாக இந்த 6 சான்சஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைஸ்லையும் சேம் நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கிறது. ஸோ அதனால ஆப்ஷன் ஏ இதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 181. சரிங்களா? ஸோ இது வந்து ரீசனிங் டைப் ஆஃப் கொஸ்டின் தான். ஸோ இதில் பாருங்க, ஒரு வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா 7 பேர் இருக்காங்க. சரிங்களா? ஸோ அவங்களோட பொசிஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ Q இஸ் ஸ்டாண்டிங் லெஃப்ட் டு ஆர். சரிங்களா? ஸோ இப்போ ஆருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் Q இருக்காது, பட் ரைட் டு P. ஓகேங்களா? அப்போ Pக்கு Q என்ன சைடு எப்படி இருக்காங்க? ரைட் ஹேண்ட் சைடில் இருக்காங்களா? சரிங்களா? ஸோ Q ஆனவர் ஆருக்கு இடதுபுறமாகவும் Pக்கு வலதுபுறமாகவும் நிற்கிறார். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கான அந்த கரெக்டான பொசிஷன் எழுதியாச்சு. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா O ஆனவர் Nக்கு வலதுபுறம். சரிங்களா? இங்கே தான் O இருக்காருன்னா O வந்து என்னோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்காராம். சரிங்களா? ஸோ அப்போ N இங்கே இருந்தால் தான் ஸோ Nக்கு ரைட் ஹேண்ட் சைடில் O இருப்பாங்க. அடுத்தது Pக்கு இடதுபுறம். ஸோ அப்போ Pக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. சரிங்களா? அடுத்து மேலே இருக்கிறத பாருங்க, PQR இருக்கு, இங்க NOP இருக்கு. சரிங்களா? அப்போ Pக்கு அடுத்து Q இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல எழுதிக்கலாமா? ஸோ Pக்கு அடுத்தது Q, அதுக்கு அடுத்து R. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது இவ்வாறு S ஆனவர் ஆருக்கு வலப்புறமாகும். ஸோ எஸ்ன்றவர் ஆருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்காராம். அப்போ ஆருக்கு ரைட் ஹேண்ட் சைடு என்ன? இந்த சைடு எஸ் வரும். அடுத்தது Tக்கு இடதுபுறமாகவும் நிற்கின்றார். ஸோ எஸ் வந்து Tக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்காங்களாம். அப்போ T இங்க எழுதினாதான் Tயோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எஸ் வருவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ 7 பேரோட பொசிஷனையும் நம்ம எழுதியாச்சு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அந்த வரிசையின் நடுவில் நிற்பவர் யார்? ஓகேங்களா? ஃபைண்ட் அவுட் ஹூ இஸ் ஸ்டாண்டிங் இன் தி மிடில். இப்போ மிடில் யார் இருக்கா? Q தான் இருக்காங்க. சரிங்களா? ஆப்ஷன் பி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 182. டைம் அண்ட் ஒர்க் வச்சு கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார். சரிங்களா? ஸோ ஏவோட அப்போ 1 hour ஒர்க் எவ்வளோன்னு பார்க்கணும். 1 மணி நேரத்தில் அவர் எவ்வளோ வேலை செஞ்சிருப்பார் அப்படின்னா 1/12. ஸோ இங்கே 12 மணி நேரத்தில் ஒரு வேலையை முடிக்கிறாருன்னா 1 மணி நேரத்தில் எவ்வளோ வேலை முடிப்பார்னா அதனுடைய ரெசிப்ரோக்கல் தான். ஸோ இங்கே 12னா இங்கே 1/12. அடுத்தது பியும் சியும் அந்த வேலையை 3 மணி நேரத்தில் முடிக்கிறாங்களாம். அப்போ பி பிளஸ் சி அவங்களோட 1 hour ஒர்க் வந்து 1/3. அடுத்தது ஏ மற்றும் சி அந்த வேலையை 6 மணி நேரத்தில் செய்து முடிப்பார்கள். அப்போ ஏ பிளஸ் சி 1/6. இப்போ பி மட்டும் தனியா செஞ்சா அந்த வேலையை எத்தனை மணி நேரத்தில் முடிப்பாருன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஏவோட வேல்யூ கொண்டு வந்து இந்த தேர்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு சியோட வேல்யூ கிடைக்கும். அடுத்து இந்த சியோட வேல்யூ கொண்டு போயிட்டு செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நமக்கு பியோட வேல்யூ மட்டும் தனியாக கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ ஏவோட வேல்யூ 1/12 பிளஸ் சி ஈக்குவல் டு 1/6. அப்போ சி தேவை அப்படின்னா இந்த 1/12 ஈக்குவலுக்கு அந்த சைட் போகும் 1/6. ஸோ இதோட வேல்யூ 1/12ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த சியோட வேல்யூ கொண்டு வந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல இங்க சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ பி பிளஸ் 1/12 ஈக்குவல் டு 1/3. ஓகேங்களா? ஸோ பி ஈக்குவல் டு 1/3 மைனஸ் 1/12. ஸோ இதுக்கு நமக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 12 வரும். ஸோ அப்போ மேலே என்ன வரும்னா இங்கே 4 இங்கே -1. ஸோ 3/12ன்னு இருக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா பி ஈக்குவல் டு 1/4ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ 1 மணி நேரத்தில் பி வந்து 1/4 ஒர்க் பார்ட்டை முடிச்சிருப்பாரு.
அப்போ ஒரு அந்த டோட்டல் ஒர்க்கிங் முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகணும், இந்த 1/4க்கு ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கோங்க, 4 ஹவர்ஸ்னு கிடைக்கும். சரிங்களா? அப்ப 4 மணி நேரத்துல அவர் இந்த வேலையை முடிச்சிருவாரு. ஆப்ஷன் சி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 183. சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா MDH மாடல், அந்த மாடல்ல போடலாம். அப்படி இல்லை நேர்மாறல் எதிர்மாறல் அதுல கூட நீங்க போடலாம். ஸோ நான் MDHல சொல்றேன். MDH divided by W equal to MDH divided by W. இது 2. ஓகேங்களா? ஸோ இதுல Mனா எவ்வளவு மென்னு அர்த்தம், Dனா எவ்வளவு டேஸ்னு அர்த்தம், Hனா எவ்வளவு ஹவர்ஸ்னு அர்த்தம், Wனா எவ்வளவு ஒர்க்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ 2 ஸ்டேட்மெண்டா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை 1னும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை 2லயும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ 10 விவசாயிகள், ஓகேங்களா, 10 ஃபார்மர்ஸ்னு சொல்லியிருக்காங்க, அதுதான் M1. ஏன்னா 10 பேர் இருக்காங்களா, ஸோ M1ஓட வேல்யூ 10. அடுத்து என்ன பண்றாங்க, 21 நாட்கள்ல ஒரு நிலத்தை வந்து உழுகுறாங்களாம். சரிங்களா? அப்போ டேஸ் கொடுத்துருக்காங்களா 21. எனில் அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ மற்றபடி H1 W1 நம்ம கொடுக்கல, அதனால அதை விட்டுடலாம். ஈக்குவல் டு M2 என்னன்னா 14 விவசாயிகள் இன்டூ எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், D2-வை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 10 × 21 divided by 14 equal to D2. சரிங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா இங்க 3 டைம்ஸ், இங்க 2 டைம்ஸ், அடுத்தது இங்க 2ஆல கேன்சல் பண்ணோம்னா சாரி ஆமா இங்க 5 டைம்ஸ். அப்போ D2 equal to 15. சரிங்களா? ஸோ அவங்க வந்து பாருங்க, இந்த 10 பேர் செஞ்சாங்கன்னா 21 நாட்கள்ல முடிச்சிருவாங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க 14 விவசாயிகள் எத்தனை நாட்கள் முன்னதாக உழுது முடிப்பார்கள். அவங்க 21 நாள், இவங்க 15 நாள். அப்ப இவங்க எவ்வளவு நாள் முன்னாடியே முடிக்கிறாங்க, 6 நாள் முன்னாடியே இவங்க வேலையை முடிச்சிடுறாங்க. அதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் டேஸ் ரெடியூஸ்ட் இஃப் 14 farmers plugged தி சேம் ஃபீல்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 14 பேர் அந்த நிலத்தை உழுறதுனால அந்த 21 நாளைக்கு முன்னாடி எத்தனை நாட்கள்ல அவங்க முடிக்கிறாங்க. சரிங்களா? அப்ப 6 நாளைக்கு முன்னாடியே முடிச்சிடுறாங்க 15 நாள்ல. அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு அதன் ஆரத்தினுடைய வர்க்கத்தின் டேஷ் மடங்காகும். தி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் a hemisphere is how much times of the square of its radius. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த சர்ஃபேஸ் ஹெமிஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோன்னு தெரியணும். சரிங்களா? ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு 3πr². சரிங்களா? அடுத்தது ஆரத்தினுடைய வர்க்கம்னு சொல்லியிருக்காங்களா, ஸ்கொயர் ஆஃப் ரேடியஸ். ஸோ ரேடியஸ்னா 6, இதனுடைய ஸ்கொயர்னா r². ஸோ எத்தனை டைம்னு பார்த்தீங்கன்னா 3π டைம். ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 3πr² டிவைடட் பை அந்த ரேடியஸோட ஸ்கொயர் வேல்யூ டிவைடட் பை r². r² கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு 3π மட்டும் கிடைக்கும். சரிங்களா? அதுதான் ஆன்சர். அப்போ 3π டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேடியஸோட ஸ்கொயர் வேல்யூவை விட அதிகமாக இருக்கும். அடுத்தது பாருங்க, ஸோ ஒரு கூம்பின் அடிப்புற ஆரம் மும்மடங்காகவும் அதன் உயரம் 2 மடங்காகவும் மாறினால் அதன் கன அளவு டேஷ் மடங்காக மாறும். If the radius of the base of a cone tripled and height is doubled, then the volume of the cone increases. ஸோ அந்த வால்யூம் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கோனோட வால்யூம்கான ஃபார்முலா நமக்கு தெரியணும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிடலாம், 1/3πr²h. சரிங்களா? ஸோ இப்போ ரேடியஸ் என்னவா மாறுது அப்படின்னா, ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 மடங்கு ஆகுது, ட்ரிபிள்டு. சரிங்களா? ஸோ அப்போ ரேடியஸ் வந்து 3r நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து ஹைட் என்னவா மாறுதுன்னா 2 டைம்ஸா மாறுது. அப்போ ஹைட் வந்து 2h சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வால்யூம்ல சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ 1/3π ஆரோட வேல்யூ என்னன்னா 3r ஹோல் ஸ்கொயர் இன்டூ 2h. ஓகேங்களா? அப்போ 1/3π 9r² இன்டூ 2h. சரிங்களா? ஸோ 1/3πr²h இந்த 9ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 18 வரும். சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங்ல இருந்த அதே ஃபார்முலா இங்க வந்துருச்சுங்களா? ஸோ எத்தனை டைம் ஆனால் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 18 டைம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுதான் ஆன்சர், 18 மடங்கு. அடுத்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்க 20,000 ரூபாய்க்கு 15% ஆண்டு வட்டியில 1/3 இயர்ஸ்க்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கு நீங்க ஃபார்முலாவிலையும் போடலாம், இல்லை ஃபார்முலா இல்லாமலையும் போடலாம். ஸோ ஃபார்முலாவை நான் எழுதி போட்டுடுறேன், நீங்க அதை வந்து சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஃபார்முலா இல்லாமல் எப்படி போறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, P of
1 plus r by 100 whole power nங்கிற இடத்துல இந்த 2 சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது முழுசா இருக்குல்ல. அடுத்தது 1 plus r by 100 இந்த 1/3 இருக்குல்ல, ஸோ அதால இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இதில் பிரின்சிபல் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 15 சப்ஸ்டிட் பண்ணுங்க, அதுக்கு அடுத்தது பிரின்சிபல் அதெல்லாம் ஓகே. சரிங்களா? ஸோ அமௌண்ட் கிடைச்சிடும். அவங்க என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டிருக்காங்க, கூட்டு வட்டியினுடைய மதிப்பு. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் தான் கிடைக்கும். அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குன்னா 27,772.5 கிடைக்கும். நீங்க அதுல இருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணாதான் உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். சரிங்களா? அதுல இருந்து 20,000 மைனஸ் பண்ணுங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். இப்போ ஃபார்முலா இல்லாம எப்படி போடுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் 20,000 எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த 2 வருஷத்துக்கு வட்டி கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ 20,000க்கு 15% எவ்வளவு வருதுன்னு பாருங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் 15% எவ்வளவு வரும்னா 3,000 ரூபாய் வரும். சரிங்களா? அப்போ 23,000. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது செகண்ட் இயருக்கு ஒரு 15%. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 23,000க்கு 15% எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா ஸோ எவ்வளோ வரும்னா 2300 3,450 வரும். 05462. ஸோ 26,450 கிடைக்கும். இது 2 வருஷத்துக்கு ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டோமா? அதுக்கு அடுத்து இந்த ஒரு 1/3 இருக்குல்ல, அதுக்கு வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த 1/3 இன்டூ இந்த 5%, சாரி 15% இருக்குல்ல, அந்த கொஸ்டின்ல கொடுத்து கூட பர்சன்டேஜ்ல மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 5% கிடைக்கும். அப்போ இந்த 1/3க்கு ஒரு 5%. சரிங்களா? இப்போ 26,450ஓட 5% எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ எவ்வளோ வரும் அப்படின்னா 1,3,2,2.5 வரும். சரிங்களா? ஸோ இதை ஆட் பண்ணோம்னா ஒரு 0.5, இது 2,7,7,7,2. ஸோ 27,772.5 டோட்டலாக அந்த 1/3 இயர்ல நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஆக்சுவலாக கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். சரிங்களா? ஸோ அமௌண்ட் எவ்வளவுனா 27,772.5. அதுலேருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டான 20,000 நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 7,772.5ன்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 2028 ஆகிறது எனில் அந்த அசலானது எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்களோ எடுத்து எழுதுங்க. ஸோ என் வந்து 2 இயர்ஸ், ஆர் வந்து 4%, அமௌண்ட் வந்து 2028. பிரின்சிபல் தான் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியுமா? அதுல இருந்து எடுத்து சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு பி ஆஃப் 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் என். சரிங்களா? ஸோ 2028 ஈக்குவல் டு பிரின்சிபல் ஆஃப் 1 plus r value 4 divided by 100 whole power 2. சரிங்களா? இப்போ அடுத்தது 2028 equal to, ஸோ இதையும் கேன்சல் பண்ணா 25 கிடைக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா ஸோ 25 plus ஒரு 1, 26/25. ஸோ பி ஆஃப் 26/25 ஸ்கொயர் இருக்குதுன்னா 2 டைம் எழுதிக்கலாம், 26/25. சரிங்களா? ஸோ பிரின்சிபல் தான் நமக்கு தேவை. அப்போ ரிமைனிங் வேல்யூலாம் ஈக்குவலுக்கு அந்த சைட் கொண்டு போயிடலாம். ஸோ பிரின்சிபல்ஸ் ஈக்குவல் டு 2028 இன்ட்டு, ஸோ அது வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு வரும்போது தலைகீழாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இதெல்லாம் கேன்சல் பண்ணணும்னா ஸோ இது வந்து ஒரு 3 டைம்ஸ் வரும். அடுத்தது 25 × 25 இன்ட்டு ஒரு 3 பண்ணிங்கன்னா 1875ன்னு வரும். ஸோ இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு டைரக்ட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போகிறதுனாலும் போகலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்லேருந்து போனீங்கன்னா ஸோ இது 4%ங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ பாயிண்ட் எல்லாம் போயிட்டு அப்போ தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போகிறத இந்த மாதிரி 4%, 3%லாம் இருக்கும்போது இந்த வேல்யூஸ்லாம் ஹோல் வேல்யூவாக இல்லாமல் இந்த 12, 25, 75 அப்படி முடியுது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும்போதெல்லாம் நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போகாதீங்க, டைரெக்டாக போட்டுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் 188. ஓகேங்களா?
ஸோ இங்க பாருங்க, in how much time will the simple interest on 3000 at the rate of 8% per annum be the same as simple interest? சரிங்களா? ஸோ ரெண்டு வேல்யூ சொல்றாங்க, ரெண்டும் சேமா இருக்கலாம். ஸோ இன்னொன்று என்னன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 4000 at 12% per annum for 4 years. ஸோ இதுவும் அதுவும் ஈக்குவல்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, அது ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதுக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்ல இதுக்கு ஃபார்முலா என்னன்னா, இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டா, ஸோ I equal to PNR by 100. சரிங்களா? ஸோ இதுவும் இன்னொன்னும் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இது பிரின்சிபல் என்னன்னா 3000 இன்டூ n வேல்யூ தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். R வேல்யூ 8% டிவைடட் பை 100. ஸோ இது எதுக்கு ஈக்குவலா இருக்குதான், இந்த 4000 இன்டூ n வேல்யூ 4, R வேல்யூ 12 டிவைடட் பை 100. இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுல இருந்து n வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இந்த 100 கேன்சல் ஆயிடும், 000 இந்த 000 கேன்சல் ஆகிடும். ஸோ n தான் தேவைங்கும் போது ரிமைனிங்லாம் ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ n ஈக்குவல் டு 4 இன்டூ 12 டிவைடட் பை இந்த 3 இன்டூ 8. சரிங்களா? ஸோ இந்த 3யும் 12ஐயும் கேன்சல் பண்ணால் இங்கே 4 டைம்ஸு, இந்த 4ஐயும் 8ஐயும் கேன்சல் பண்ணால் இங்கே 2 டைம்ஸ், இந்த 2ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ணால் ஒரு 2 டைம்ஸ். அப்போ ரிமைனிங் இருக்கிறது 4 இன்டூ 2 மட்டும்தான். ஸோ 8, ஆப்ஷன் பி 8 years. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 188க்கான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 189. சரிங்களா? ஸோ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பேங்க்ல இருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 8500 ரூபாய் வாங்கியிருக்காரு. 3 வருஷம் கழிச்சு அவரு இன்ட்ரெஸ்டோட சேர்த்து அந்த பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து 11050 ரூபாயா பேங்க்ல செட்டில் பண்ணி லோனை க்ளோஸ் பண்றாரு. சரிங்களா? அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ கொஸ்டின்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து எழுதலாம். ஸோ பிரின்சிபல் வந்து 8500 ரூபாய், அடுத்தது அமௌண்ட் வந்து 11050 ரூபாய். சரிங்களா? ஸோ அப்போ இதுல இருந்து இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ இன்ட்ரெஸ்ட் என்ன வரும், அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 2550 வரும். ஸோ இந்த 11050 இருந்து 8500 மைனஸ் பண்ணா நமக்கு கிடைச்சிடும். அடுத்தது வேற என்ன கொடுத்துருக்காங்க, 3 ஆண்டுகள்னு சொல்லிட்டாங்களா? அப்போ n ஈக்குவல் டு 3. ஸோ ஃபார்முலா தெரியும், I ஈக்குவல் டு PNR by 100ன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஐயோட வேல்யூ 2550, அடுத்து பிரின்சிபல் வந்து 8500 இன்ட்டு n வேல்யூ வந்து 3, R தான் தெரியாது கண்டுபிடிக்கணும். ஸோ டிவைடட் பை 100. ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடிச்சிடும். அப்போ R ஈக்குவல் டு 2550 டிவைடட் பை 85 இன்ட்டு 3. சரிங்களா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? ஸோ 85 5ஆல் கேன்சல் பண்ணால் 17 டைம்ஸு, இது 5 1 இது 0. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 17ஐயும் 510ஐயும் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 3 13 வரும். இந்த 30யும் 3யும் கேன்சல் பண்ணால் 10. ஸோ அப்போ 10%. ஆப்ஷன் ஏ 189க்கு ஆன்சர் வந்து 10%. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 190. சரிங்களா? ஸோ ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டினுக்கு என்ன பண்ணோம்னா, நம்ம பிரின்சிபல் வேல்யூவை 1 ரூபீஸ்னு அசியூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ எங்கள் பிரின்சிபல் வந்து 1 ரூபீஸாக இருந்ததுன்னா, ஸோ n வந்து 4 இயர்ஸு, 4 வருஷத்துல 2 மடங்கு ஆகுதான். அப்போ 4 வருஷம் கழிச்சு இந்த 1 ரூபாய் வந்து 2 மடங்கு ஆகுதுன்னு என்ன அர்த்தம், 2 ரூபாயா மாறுதுன்னு அர்த்தம். அப்போ இன்ட்ரெஸ்ட் என்ன வரும், போன கொஸ்டின்ல பார்த்தோமே தான், அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ 2 - 1 வந்து 1 ரூபி. சரிங்களா? அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்படியே ஃபார்முலாவில் போன கொஸ்டின்ல எப்படி போட்டோமோ அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஸோ ஐயோட வேல்யூ 1, பிரின்சிபல் வேல்யூ 1, n வேல்யூ 4, R வேல்யூ தெரியாது, டிவைடட் பை 100. சரிங்களா? ஸோ 4ஐயும் 100ஐயும் கேன்சல் பண்ணால் 25. ஸோ R இந்த சைடு வச்சுட்டு 25 ஈக்குவலுக்கு அந்த சைடு போனால் மல்டிப்ளிகேஷனில் மாறும். ஸோ 25%. ஓகேங்களா? ஆப்ஷன் டி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 191. சரிங்களா? ஸோ எக்ஸ் வேரிஸ் இன்வெர்சலி as twice as y. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது ஆல்சோ when y ஈக்குவல் டு 6 இருந்துச்சுன்னா எக்ஸ் வந்து 4 இருக்குமா, when y ஈக்குவல் டு 8 இருந்தால் அது வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்குது. அதாவது y1 என்ன 6, அடுத்தது x1 என்னன்னா 4, அடுத்தது y1 வந்து 8, x1 x2 சாரி இது y2 x2 என்னன்னு தெரியாது. சரிங்களா? ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னன்னா x1 y1 is equal to x2 y2. ஓகேங்களா? ஸோ இப்போ x1 ஓட வேல்யூ என்ன 4, y1 ஓட வேல்யூ 6,
x2 ஓட வேல்யூ தெரியாது. ஸோ அதனால நான் இங்கே ஏன்னு வச்சுக்கிறேன். இன்ட்டு y2 ஓட வேல்யூ 8. அப்போ a ஈக்குவல் டு 4 into 6 divided by 8. ஸோ இதை கேன்சல் பண்ண 2 டைம்ஸ், இங்கேயும் கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ். அப்போது அந்த x2 ஓட வேல்யூ என்னன்னா 3. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 192. இதில் வந்து ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க 4a ஈக்குவல் டு 5bன்னு இருக்கா. நம்ம இதை என்ன பண்ணலாம், a is to bக்கு மெத்தடுக்கு ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா, ஸோ a டிவைடட் பை b, அதாவது இந்த b ஈக்குவலுக்கு இந்த சைடும் இந்த 4 ஈக்குவலுக்கு அந்த சைடும் கொண்டு போகிறோம். ஓகேங்களா? அப்போது 5/4ன்னு இருக்கும். இந்த மாதிரி டிவிஷனில் இருக்குது, ஃப்ராக்ஷனில் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ரேஷியோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ a is to b ஈக்குவல் டு 5:4. ஸோ a is to b வேல்யூ கிடச்சிருச்சா? அடுத்தது அதே மாதிரி தான் இங்கே 7 இந்த சைடும் c இந்த சைடும் கொண்டு வந்துடலாம். ஸோ b/c ஈக்குவல் டு 9/7 கிடைக்கும். அப்போ b is to c ஈக்குவல் டு 9:7. சரிங்களா? ஸோ இந்த வேல்யூம் கிடச்சிருச்சா? இப்போ a is to b is to c தேவை. ஸோ a is to b is to c. ஃபர்ஸ்ட் a is to b னா 5:4. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் அதை எழுதிடணும். அடுத்து செகண்ட் ரோவில் b is to c ஓட வேல்யூ 9:7. ஓகேங்களா? ஸோ இங்கே 4, அப்போ இங்கே 9. ஓகேங்களா? ஸோ அப்படியே அந்த எம்டி பிளேஸாக இருக்குல்ல, அதில் பக்கத்தில் இருக்கிற நம்பர் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். அதனால தான் இந்த எம்டி பிளேஸில் இங்கே பக்கத்தில் 4 இருக்குதுன்னு இங்கே 9 இருந்ததுனால 9 சப்ஸ்டிட் பண்ணேன். ஸோ இப்போ அப்படியே டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணலாம். 45, 36, 28. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஸோ இங்கே இருக்கு பாருங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க 7 அதாவது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தட். 7:5 ஈக்குவல் டு x:25. அதாவது விகிதம் வந்து சமம்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் ஈக்குவல்னு சொன்னேன். அப்போ எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரேஷியோவுக்கும் இதுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கும், இந்த செகண்ட் ரேஷியோக்கும் இதில் இருக்கக்கூடிய செகண்ட் ரேஷியோக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்லாம் பார்த்ததுமே ஆன்சர் சொல்லிடலாம், அதனால நான் எப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த 5 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 25 கிடைக்குன்னு பாருங்க. ஸோ 5 into 5. ஸோ அந்த 5 கூட 5 மல்டிப்ளை பண்ணால் 25 கிடைக்கும். அதே அந்த 5 எடுத்துட்டு வந்து இந்த 7 கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 7 கூட 5 மல்டிப்ளை பண்ணால் 35 கிடைக்கும். அதுதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ இது வந்து இந்த நம்பர்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிருது, அதனால ஈஸியாக போட்டுடுறோம். ஸோ வேற ஏதாவது நம்மளால கண்டுபிடிக்க முடியாத மாதிரி பார்த்த உடனே கண்டுபிடிக்காத நம்பர் கொடுத்தாங்கன்னா அது எப்படி போறதுன்னு பார்க்கலாம். ஸோ 7:5. ஸோ அது வந்து விகிதம் சமம்னு சொல்லிட்டாங்க, அதனால ஈக்குவல் டு x:25. ஸோ போன கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல இருந்துச்சுன்னா, அதாவது டிவிஷன்ல இருந்துச்சுன்னா நம்ம ரேஷியோ கன்வெர்ட் பண்ணணுமா, அதே மாதிரி தான் இங்கே ரேஷியோவில் இருக்கு, அப்போ டிவிஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 7/5 ஈக்குவல் டு x டிவைடட் பை 25. அப்போ x தேவைன்னா 25 ஈக்குவலுக்கு அந்த சைடு போகணும். ஸோ 7/5 into 25 ஈக்குவல் டு x. ஸோ கேன்சல் பண்ணணும், அங்கே 5 வரும். ஸோ அப்போ x ஈக்குவல் டு 7 into 5 35. ஸோ இப்படி தான் இந்த 35ன்றது ஆன்சர் வந்துருக்கும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 194. சரிங்களா? ஸோ 1230 and 1926 இந்த நம்பரை வந்து வகுக்கும் போது ஸோ ரிமைண்டராக வந்து 12 தரக்கூடிய மிகப்பெரிய என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாடல் கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த 1230வையும் 12ஐயும் ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1218 கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்து இந்த 1926லேருந்து மறுபடியும் அதே 12 மைனஸ் பண்ணணும். ஏன்னா ரெண்டுத்துக்குமே சேம் ரிமைண்டர் தானே. இதுக்கு ஒரு ரிமைண்டர் இதுக்கு ஒரு ரிமைண்டர் இருந்ததுன்னா தனித்தனியாக அதோட ரிமைண்டர்லேருந்து மைனஸ் பண்ணணும். இங்கே ரெண்டுத்துக்குமே 12 தான் ரிமைண்டருங்கிறதுனால நான் அதே டைரெக்டாக மைனஸ் பண்ணிடுறேன். ஸோ இது மைனஸ் பண்ணோம்னா 1914ன்னு கிடைக்கும். எஸ் 14. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டுத்துக்கும் HCF கண்டுபிடிக்கும். சரிங்களா? ஸோ HCF கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணால் 603. சாரி 609. ஓகேங்களா? அடுத்தது இந்த 1914 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 9 5. அடுத்தது 7. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பாருங்க இந்த நம்பரை என்ன பண்ணலாம்னா 3ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 203. அடுத்தது 957 3ஆல் டிவைட் பண்ணால் 3 டைம்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம், அடுத்து ஒரு 9 டைம்ஸ். ஓகே. ஸோ அடுத்தது இந்த 203யும் 319 வந்து பார்த்தீங்கன்னா இதால் டிவைட் பண்ணலாம்னா 29 நம்பரால் டிவைட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதை 29ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ் வரும். அடுத்தது 319 29ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு
11 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? எஸ். ஸோ அப்போ HCFனா காமனான டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் எதுவும் இல்லைன்னா அதோட ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இதுக்கு மேலே 7 11 காமனாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் எதுவும் இல்லை. ஸோ அப்போ இந்த 3 நம்பரை எடுத்து மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 2 × 3 × 29 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 174ன்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பியில் இருக்கு பாருங்க, அதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 195. ஸோ ஃபர்ஸ்ட் p² - 3p + 2க்கும் p² - 4க்கும் எல்சிஎம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ p² - 3p + 2. ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, மல்டிப்ளை பண்ணா +2 வரணும், ஆட் பண்ணா -3 வரணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான நம்பர் காம்பினேஷன் எடுக்கணும். -1, -2 இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு -3 கிடைக்கும். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா +2 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் என்னன்னா p - 1 p - 2. அடுத்த நம்பர் பாருங்க, p² - 4ன்னு இருக்கு. அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா p² - 2² எழுதலாம். a² - b² மெத்தட்ல இருக்கா? அப்போ p - 2 × p + 2. சரிங்களா? ஸோ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று, இது ஒன்று. சரிங்களா? ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லேருந்து எல்சிஎம் அப்படின்னா ஸோ இருக்கக்கூடிய எல்லா டைப் ஆஃப் அந்த ஃபேக்டர்ஸையும் எடுத்து எழுதும். என்னென்ன டைப் ஆஃப் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது? ஸோ எல்சிஎம் = ஃபர்ஸ்ட் p - 1 இருக்குது, அடுத்தது p - 2 இருக்குது, அடுத்தது p + 2 இருக்கு. சரிங்களா? ஸோ பவர் வந்து எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் பவர் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதணும். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் பவரே 1 தான். சரிங்களா? ஸோ அதனால அப்படியே விட்டுடலாம். ஆப்ஷன் டியில் இருக்கு பாருங்க, சேம் ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 196. The LCM of two number is 180. Then which of the following is not the HCF of the numbers? சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எது வராது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அந்த நம்பர் எடுத்து 4 ஆப்ஷன்ல டிவைட் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ எந்த நம்பர் வந்து அதை முழுசா டிவைட் பண்ணலையோ அந்த நம்பர் வராது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 45 டிவைட் பண்ணீங்கன்னா 4 டைம்ஸ் வரும், 60 டிவைட் பண்ணீங்கன்னா 3 டைம்ஸ் வரும், 90 டிவைட் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ் வரும். ஆனால் இந்த 75 180 முழுசா டிவைட் பண்ண முடியாது, பாயிண்ட்ல தான் வேல்யூ கிடைக்கும். ஸோ அதனால 75 தான் இதனுடைய எல்சிஎம்மா வர்றதுக்கு, சாரி HCF வர்றதுக்கான சான்சஸ் இல்லை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 197. 18, 24, 30 இதனுடைய HCF கேட்குறாங்க. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ நம்ம சால்வ் பண்ணலாம். 18, 24 and 30. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2ஆல் டிவைட் பண்ண 9, 12, 10. அகைன் வந்து இதை 15 3ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 3ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 3 டைம்ஸ், 4 டைம்ஸ், 5 டைம்ஸ். அடுத்து இந்த 3 நம்பரையும் காமனாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் எதுவுமே இல்லை, அதனால இதோட ஸ்டாப் பண்ணணும். இது வந்து HCFங்கிறதுனால தான் நான் காமனாக டிவைட் பண்ணுறது எதுவும் இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிடுறேன். எல்சிஎம் இருந்தால் லாஸ்ட்ல 1 வர வரைக்கும் போடணும். சரிங்களா? ஸோ இப்போ சைடில் இருக்கிற நம்பர் 2 × 3 வேல்யூ வந்து 6 வருதா, அதுதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 198. சரி, ஸோ இதில் வந்து பாருங்க, ஸோ ஒரு எக்ஸாமில் 270 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, அப்பியேட் ஆகிருக்காங்க. அதில் 252 பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்னன்னா 270ல் 252 எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்கணும். ஸோ எதுலேருந்து பார்க்குறோமோ அதை டிவைட்லையும், எவ்வளோ வேல்யூக்கான பர்சன்டேஜ் பார்க்குறோமோ அதை நியூமரேட்டர்லையும் போட்டுட்டு இன்ட்டு 100 பண்ணோம்னா நமக்கு பர்சன்டேஜ் கிடச்சிடும். சரிங்களா? ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணி கேன்சல் பண்ணி பார்த்தோம்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதும் போது 93 1/3% கிடைக்கும். நீங்கள் அதை போட்டு பாருங்க. சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 199. ஸோ இதில் வந்து பாருங்க, இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ரேஷனையும் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி போட்டு பார்த்தா ஆகணும், வேற வழி இல்லை. சரிங்களா? ஸோ இதில் வந்து மல்டிப்ளிகேஷனை சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாமா? ஸோ 2 × 6 - 12 டிவைடட் பை, ஸோ போர்ட் மாஸ் படி ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத நான் கம்ப்ளீட் பண்ணணும். அதனால 4 + 2 வேல்யூ 6 = 10 வரணும். ஓகேங்களா? அடுத்தது 2 × 6, ஏன்னா அடுத்த டிவிஷனை தான் கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ 12/6 வேல்யூ 2 = 10. அடுத்து மல்டிப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணுமா? 6 × 2 வந்து 12 - 2 = 10. ஸோ இப்போ ஃபைனலாக இதை மைனஸ் பண்ணால் 10 வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ சி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்தது 200th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக வரல. எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்கக்கூடிய டேட்டா எதுவும் தப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யாருக்கா கரெக்டான ஆன்சர் இது கரெக்டு தான் அப்படின்னு போட்டு சால்வ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், எங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வரல. ஐ திங்க் ஏதோ டேட்டா தப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்த கொஸ்டின் பேப்பர் என்ன இருக்கோ அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு இந்த 25 கொஸ்டினோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்தது கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 25 கொஸ்டினை நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.